அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன முக்கியமான செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்ன ஒரு பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கிறது நேத்து நடைபெற்று இருந்துச்சு. அந்த அமைச்சரவை கூட்டத்தோட முடிவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்தி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறதும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புனா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாரி ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன ஜாதிகள சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஒவ்வொரு ஜாதியிலும் எவ்வளவு பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது இருக்கு. யாரெல்லாம் முன்னேறி இருக்காங்க, யாரெல்லாம் இன்னும் பின்தங்கியே இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள புள்ளி விவரங்களா நம்ம அனலைஸ் பண்றது தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சரிங்களா? இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்போட வரலாற்ற இந்தியாவுல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சென்சஸோட சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பிரிட்டிஷ் காலகட்டத்தில நடந்துச்சு. கிட்டத்தட்ட கடைசியா பார்த்தீங்கன்னா, 1931ல சென்சஸோட சேர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. கடைசியா லாஸ்ட் காஸ்ட் சென்சஸ் அப்படின்னு கேட்டா இதுதான். ஓகேங்களா? அதன் பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா ஒரு என்ன நிலைப்பாட எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எஸ்சி, எஸ்டியோட பாப்புலேஷன மட்டும் அந்த காஸ்ட் சென்சஸ மட்டும் எடுக்குறாங்க. எஸ்சி, எஸ்டி டேட்டா மட்டும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு ஜாதிக்குமே காஸ்ட் எடுக்காம, எஸ்சி, எஸ்டி பாப்புலேஷன மட்டும் ஸ்டடி பண்றாங்க. ஓகேங்களா? அவங்களோட டேட்டாவ மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு நமக்கு சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது எடுக்கப்படுது. இந்த சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் ஒரு சர்வேவா எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் இதுல நெறைய குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி, அந்த டேட்டாவ இப்ப வரைக்கும் மத்திய அரசாங்கம் வெளியிடாம தான் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, 1931ல எடுக்கப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில எவ்வளவு ஜாதிகள் இந்தியாவுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4300க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்கு. ஆனா 2011ல எடுக்கப்பட்ட இந்த சமூக பொருளாதார ஜாதிவார கணக்கெடுப்பு அப்படிங்கிறது, இந்தியாவுல 46,00,000 ஜாதிகள் இருக்கிறதாக சுட்டிக்காட்டுச்சு. அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு குளறுபடிகள் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல நம்மனால புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் இந்த கணக்கெடுப்ப நம்மனால பயன்படுத்த முடியாம போயிருச்சு. இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதனுடைய வரலாற்று பின்னணி அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். எதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகையில இருக்கக்கூடிய பல்வேறு ஜாதிகள் எவ்வளவு இருக்காங்க? எத்தன ஜாதிகள் இருக்கு? எத்தன ஜாதிகள்ல எத்தன மக்கள் இருக்காங்க? அவங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எப்படி போய் சேர்ந்திருக்கு? அந்த இடஒதுக்கீட பயன்படுத்தி அவங்கனால முன்னேற முடிஞ்சிருக்கா? இன்னமும் பின்தங்கிய நிலையிலேயே தான் இருக்காங்களா? ஒவ்வொரு சமூகத்தில இருந்தும் எவ்வளவு பேர் அரசு வேலைக்கு போயிருக்காங்க? ஒவ்வொரு சமூகத்தில இருந்தும் எவ்வளவு பேர் கல்வி நல்லா கிடைச்சிருக்கு? இந்த மாதிரியான விஷயங்கள அரசாங்கத்துக்கு தெளிவா எடுத்து காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது. இந்த ஒரு விஷயத்த வச்சு நம்மனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய திட்டங்கள அந்த டேட்டாவ பயன்படுத்தி வரக்கூடிய திட்டங்கள பின்தங்கிய மக்களுக்கு, பின்தங்கிய ஜாதியினருக்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா கொண்டு போய் சேர்க்க முடியும். சரிங்களா? அந்த ஒரு விஷயத்த நம்மனால பண்ண முடியும். பின்தங்கிய ஜாதியினருக்கு கூடுதலான இடஒதுக்கீடு வழங்கி அவங்கள முன்னேத்த முடியும். ஆல்ரெடி அதிகமான மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கம்மி பண்ண முடியும். இந்த மாதிரி சாதகமான விஷயங்களும் நெறையவே இருக்கு. இருந்தாலும் அரசியல் காரணங்களுக்காக ஜாதிவாரி அரசியல் காஸ்ட் பேஸ்ட் ஐ மீன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜாதி கலவரங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்க ஜாதியில இவ்வளவுதான் இருக்காங்க. எங்க ஜாதி தான் அதிகமா இருக்கும். அப்ப நாங்க சொல்றத கேட்கணும் அப்படின்னு ஊருக்குள்ள அதிகாரம் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த மாதிரியான ஜாதிய வன்முறைகள் ஆங்காங்கே வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்கதா செய்யுது. இப்ப இந்தியாவுல சுதந்திரத்துக்கு பிறகு மாநிலங்கள் அளவுல ஏதாவது மாநிலங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடகா மாநிலம் 2015ல நடத்தியிருப்பாங்க. ஆனா அவங்க முடிவுகள வெளியிடாம விட்டுருப்பாங்க. பீகார் 2022ஆம் ஆண்டு தொடங்கி 2023ஆம் ஆண்டு அவங்களோட ஜாதிவாரி கணக்கெடுப்ப முடிச்சிருப்பாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு மாநிலம் ஜாதிவாரி கணக்கெடுப்ப நடத்தி முடிச்சு, அந்த அறிக்கைய வெளியிட்டு அதன் அடிப்படையில ஒரு ரிசர்வேஷன் பெர்சன்டேஜே மாத்துறாங்க அப்படின்னா, அது பீகார் மாநிலம் தான். அதன் பிறகு ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சரியா? சோ
இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எல்லா மாநில அரசாங்கமும் அ வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஒரு சில மாநில அரசாங்கங்கள் இன்னும் ஒரு படி முன்னாடி வந்து, அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத எடுத்தும் காட்டியிருக்காங்க. அப்ப தமிழக அரசாங்கம் ஏன் அத பண்ணல? அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும் இல்லையா? அதுக்கு தமிழக அரசாங்கம் சட்டப்பேரவையிலே பதில் சொல்லியிருந்தாங்க. என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஜூன் மாசம் 26ஆம் தேதி நம்ம சட்டமன்றத்துல ஒரு ரெசல்யூஷன் ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணியிருப்போம். அந்த தீர்மானத்துல என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத ஏன் தமிழக அரசாங்கத்தால நடத்த முடியாது? தமிழக அரசாங்கம் ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத எடுத்துச்சுன்னா, அதுல என்ன சிக்கல்கள்லாம் வரும்? ஏன் அத நாங்க நடத்த போறதில்ல? எதனால மத்திய அரசாங்கம் தான் நடத்துறோம் அப்படிங்கிறத வலியுறுத்துறோம் அப்படிங்கிறத தெளிவாவே அந்த தீர்மானத்தினோட விவாதத்தின் போது சொல்லியிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தோட மத்திய பட்டியல்ல தான் இந்த சென்சஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஓகேங்களா? ஆர்டிகிள் 246 ஓட யூனியன் லிஸ்ட்ல தான் சென்சஸ் அப்படிங்கிற வார்த்தை என்ட்ரி நம்பர் 69ல இருக்கு. கேஸ்ட் சென்சஸா இருந்தாலும் சரி, எந்த வகையான சென்சஸா இருந்தாலும் சரி, அத எடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு படி மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. மாநில அரசாங்கம் அதை அந்த ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து, அதன் அடிப்படையில இடஒதுக்கீட மாத்துறாங்க அப்படின்னா, அது உச்சநீதிமன்றத்தால தலையீடு செய்யப்பட்டு, அதுக்கு வந்து இடைக்கால தடை அப்படிங்கிறது விதிக்கப்படும். அதனால தான் தமிழக அரசாங்கம் அத எடுக்கல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சென்சஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? சென்சஸ் ஆக்ட் 1948 அந்த சட்டத்தோட பிரிவு 3A படியும் நமக்கு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. ஓகேங்களா? புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டம் 2008ஆம் ஆண்டு வந்திருக்கும். இந்த சட்டத்தோட பிரிவு 32 படியும் பார்க்கிறப்ப, ஒரு மாநில அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய 2 சட்டங்கள் தான் இது. சரிங்களா? 2 சட்டங்கள் அதுல இருக்கக்கூடிய பிரிவுகள். இந்த 2 சட்டங்களையும் நம்ப மேற்கோள் காட்டி தான் தமிழக அரசாங்கத்தினால இந்த சட்டங்கள்ல சொல்லப்பட்டிருக்க விதிகளின்படி பார்க்கிறப்ப, ஒரு மாநில அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியாது. அது மத்திய அரசாங்கம் தான் பண்ணணும். அதனால மத்திய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்துறோம்னு சொல்லி ஒரு தீர்மானத்த நம்ம தாக்கல் செஞ்சிருக்கோம். சரிங்களா? பாஸ் பண்ணியிருக்கோம். சோ அந்த ஒரு பின்னணி தான் இது. ஓகேங்களா? சோ இப்ப பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கமே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி பார்க்கிறப்ப, வரக்கூடிய சென்சஸ் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே முதல் முறையா டிஜிட்டல் சென்சஸா வந்து இருக்கப்போது. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம கூடுதலா தெரிஞ்சுப்போம். சோ ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்தி நடத்தப் போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது சென்சஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வேலை தான் இருக்கு. சோ என்ன எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம் மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து. சரிங்களா? நன்றி.